ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சூப்பரான 2 டிஃப்ரெண்ட்டான தட்டு வடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் 2 பவுலில் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஈச் 250 கிராம் அளவுக்கு குவான்டிட்டி. கூடவே கொஞ்சமாக அஜ்வைன் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 3-4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், ரூம் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகி. ப்ளஸ் இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே சால்ட் வச்சுருக்கேன். ஸோ இதில் இன்னொரு வெரைட்டி வந்துட்டு கருவேப்பிலை போட்டு செய்கிறது. ஸோ அது வந்து பச்சை கலரில் இருக்கும். ஸோ இதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி வீட்டில் ஜல்லர் இருந்தால் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி சலிச்சுட்டு எடுத்துப்போம் ஒரு பெரிய பவுலில். பிகாஸ் உள்ளே ஏதாவது இருந்தால் கூட அப்போ இது சலிக்கும் போது வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சலிச்சுட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை சலிச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு உரலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகமும் பெப்பரையும் ஃபஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ப்ளஸ் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அஜ்வைனையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இந்தளவுக்கு இதை நல்லா ஃபைனாக இடித்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்தளவுக்கு நம்ம மிக்சியில் போட்டுட்டோ நல்லா இடித்து எடுத்துப்போம். ஸோ இதில் பாதி தான் நம்ம இதில் இப்போ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவு கூடயே இதில் பாதி அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ மீதியை வந்துட்டு மற்றதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இதில் பாதி யூஸ் பண்ணிப்போம். இதை இப்போ கையை வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுப்போம். எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். உப்பு வந்துட்டு போட்டுட்டு இந்தளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பில் பாதியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாதி மீதி வந்துட்டு மற்றதில் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இதில் பாதி ஆட் பண்ணிட்டு மீதி அடுத்தது நம்ம இது கூடவே எடுத்து வச்சுருக்க பட்டர்லேயும் பாதி இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ பாதி நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதில் பட்டர் கொஞ்சம் கூட விட்டால் நல்லாயிருக்கும். கையை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா கையை வச்சு எல்லா சைடும் பட்டர் வந்துட்டு பிளெண்ட் ஆகிற மாதிரியும் அந்த கடலைப்பருப்பும் பிளெண்ட் ஆகிற மாதிரியும் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். வாட்டர் வந்துட்டு இந்த மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அப்படியே சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க கப்பில் 1/2 கப்பு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அதிகமாகவும் போகாது கம்மியாகவும் போகாது. கரெக்டாக கையை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுப்போம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக எல்லா பொருளும் நம்ம போட்ட பொருளும் பிளெண்ட் ஆகும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதை கீப் இட் இன் மைண்ட். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா அப்பப்போ அந்த மாதிரி லைட்டாக மட்டும் ஊற்றி அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி அதிகமாக போச்சுன்னா கஷ்டம். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதில் நீங்கள் வேணும்னா காரம் வேணும்னா இது கூடவே மிளகாய்த்தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஃபஸ்ட்டு ரெஸ்டிங் விடுவோம். அடுத்து நம்ம இன்னொரு வெரைட்டி பண்ண போகிறல அது எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம் இது கூடவே. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை சைடில் ரெஸ்டிங் விடுவோம். அடுத்த வெரைட்டிக்காக இந்த மாதிரி அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இதுக்கு ஆயில் விட்டுப்போம். ஏன்னா கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணால் தான் அதோட கலர் வந்துட்டு நமக்கு ரீட்டெயின் ஆகும். ஸோ கடாய் கஞ்ச உடனே இந்த மாதிரி ஆயில் வந்து விட்டுப்போம். ஏன்னா கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம 1 கப் அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது கருவேப்பிலையை ஹெல்த்தியானது நிறையா இருக்குது. ஸோ முடி வளர்ச்சிக்கு கண்ணுக்கு நிறையா அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுட்டு கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கலர் மாறுறதுலாம் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ ஸோ இதுக்கு கலரும் வந்துட்டு கருவேப்பிலையோட கலரும் வந்துட்டு மாறிடக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ நல்லா கருவேப்பிலை பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை ஆற வச்சு பவுடர் ஆக்கிப்போம். பவுடர் ஆக்கினாலும் சரி பேஸ்ட் ஆக்கினாலும் சரி. பிகாஸ் நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு இதில் வாட்டர் கம்மியாக ஊற்றிட்டாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பச்சை கலர் வந்துட்டு நமக்கு மாற கிடையாது. கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ண கருவேப்பிலையை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிப்போம் எல்லாத்தையும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணணும். ஆற வச்சு போட்டால் தான் நமக்கு க்ரஷ் ஆகும். அப்படியே போட்டு அரைச்சிங்கன்னா க்ரஷ் ஆகாது. ஸோ இதில் எக்ஸஸ் ஆயில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம இப்படியும் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். அது கூட ஆயில் சேர்ந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் இருக்கிற எல்லா கருவேப்பிலையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிப்போம். தவறி பச்சை கருவேப்பிலையை மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க, கசக்கும். ஸோ அதனால் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணணும் ஆற வச்சுட்டு. ஸோ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் வச்சு பவுடர் ஆக்கிப்போம்.
போல் ஃப்ரை பண்ண அதே பவுலில் நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க மாவையும் போட்டுப்போம். ஸோ போட்டுட்டு இது கூடவே நம்ம பாதியாக எடுத்து வச்சுருக்க அந்த ஜீரக மிளகு இதையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் இருக்கும் அந்த மிக்ஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ட்ரையான பொருளெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ. நல்லா செய்கிறோம். கூடவே நமக்கு சால்ட் வச்சுருக்கல பேலன்ஸ் அதையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதுக்கு கடலைப்பருப்பையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ப்ளஸ் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரையும் இப்போவே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கையை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலையை நல்லா அரைச்சிட்டு இதையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு இதையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இதுக்கப்புறம் எந்தளவு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மாவை நம்ம அந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு. ஸோ இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையை வச்சு நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படும் போது லைட்டாக தண்ணி மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே இதை நல்லா பிசைஞ்சு விட்டுப்போம். சேம் அதே மாதிரியே நல்லா அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சப்பாத்தி மாவு உருண்டை சைஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பச்சை கலரில் சூப்பராக இருக்கும். இந்த இது வந்துட்டு அந்த தட்டையை விட இந்த தட்டை செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் சைடில் அப்படியே ரெஸ்டிங் கொஞ்சம் நேரம் விடுவோம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெஸ்டிங் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணுன்றதை காட்டுறேன். ஏன்னா அதுதான் முக்கியமான விஷயமும் கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி சைடில் ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுப்போம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் ஸோ இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக எல்லாத்தையும் பாலாக உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதுதான். ஒரு 15 கிராம் சைஸ் அளவுக்கு. ஸோ இந்த அளவு டைட்டாக உருண்டை பிடிச்சிட்டு சைடில் செட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ தட்டையை எப்படி தட்டை காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பேப்பரில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நமக்கு வெயிட்டான பொருள் எதாவது இருந்தால் இந்த மாதிரி ரவுண்டான ஷேப்பகத்தை எடுத்து வச்சு ஒரு சின்னதாக ஒரு அழுத்து அழுத்தி விட்டோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி கட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு இதை அப்படி அழுத்திட்டு சைடில் கட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா கரெக்டான ரவுண்டு ஷேப்புக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். ஒரு தட்டி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு கூட பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையும் இந்த மாதிரி வெயிட்டாக தைச்சி அழுத்தினா கரெக்டாக இருக்கும். அழுத்துறோம். இப்போ ஷேப்புக்காக இந்த மாதிரி குட்டி போலத்தை வச்சு கட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஈவனாக எல்லா பீஸும் வந்துடும் நமக்கு. ஸோ இப்படியே எல்லாத்தையும் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுப்பில் ஆயிலை வச்சுட்டு அதை நல்லா மீடியம் ஹீட் ஆக்கிட்டு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வைப்போம். ஸோ எடுத்து வச்சுருக்கிறத இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஆயில் அப்படியே சைட்லேருந்து போட்டு இப்படி கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை கலர் தட்டையும் இது கூடவே போட்டு அப்படியே ஒரு செட்டுக்கு 10 போட்டு நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அப்படியே போட்டுக்கிட்டு லைட்டாக ஒரு மேலே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ போட்டோடனே மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கு ஒன்று ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. ரெண்டையும் வச்சு தனித்தனியாக பிரித்து விடுவோம். ஸோ இந்த மாதிரி அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ போட்டாலும் உடையத்துக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே பொறுமையாக ஃப்ரை பண்ணுவோம். ஈச் அண்ட் எவ்ரி சைடு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு ஃப்ரை பண்ணால் அப்படி கிறிஸ்பியான வீட்டிலே செஞ்ச பட்டர் தட்டை வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும். அப்படியே பொறுமையாக தடவி ஃப்ரை ஆகட்டும். அதேமாரி ஆயில் ரொம்ப ஹீட்டில் வச்சிங்கனாலும் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அப்புறம் உள்ளுக்கு குக் ஆகாது. அதுவும் ஒரு மாதிரி கேவலமாக அதுக்கப்புறம். இப்போ அடுத்த சைடு அப்படியே லைட்டு நம்ம கரண்டி வச்சு திருப்பி விடுவோம். இப்போ ஒன் சைடு வந்துட்டு குக் ஆகிடுச்சு. அடுத்த சைடு அப்படியே திருப்பி விட்டால் அதுவும் குக் ஆகிடும். நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் அப்படியே தூக்கி போகும்போது நல்லா கிறிஸ்பி சவுண்ட் வரும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிப்போம். ஸோ ஆயிலேருந்து எடுத்துகிட்டு நல்லா இதை சேஞ்ச் பண்ணிப்போம்.
ஸோ இதே மாதிரியே இருக்கிற எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் நம்ம. ஸோ சவுண்டு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கிறிஸ்பி சவுண்டு வந்தளவுக்கு வருதுன்னு. இந்த மாதிரி அப்படியே இருக்கிற எல்லா தட்டையும் நம்ம ஒவ்வொன்றா தட்டிட்டு ஆஃப் எடுத்துப்போம். அவ்வளோதான் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே செஞ்ச சூப்பரான 2 வெரைட்டியான தட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். ஸோ ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி புதுசாக சேனலுக்கு யாராவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.